ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான ஒரு போண்டா பார்க்க போகிறோம். என்ன போண்டா? உருளைக்கிழங்கு போண்டா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை இதோட ஜாயின் பண்ணி கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சதையும் இதோடையே போட்டு நம்ம நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து போண்டா மாவுக்கான வேலையை பார்க்கலாமா? நம்ம இதில் கடல மாவு தண்ணி வச்சுருக்கிறோம், அதில் கடல மாவு கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு சோடாப்பு, ஏன்னா போண்டா நல்லா புசு புசுன்னு வரதுக்காக. காரத்துக்காக ரெட் சில்லி, காரத்துக்காகவும் கலருக்காகவும் நாங்கள் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலாவிலேயே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுவே கூட போதும். அதோடு கொஞ்சமாக பெருவெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம இந்த மல்லி இலை போட்டு நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. நம்ம அதுக்குள்ளே மசாலாவெல்லாம் உருண்டை பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே மாவும் கலக்கி ரெடியாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சு போண்டா சமைக்க போகிறோம். நம்ம போண்டாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது உருட்டி போடு. நல்லா அப்படியே தூக்கி போடு. அப்படியே அப்படியே போடு. திரும்பி ஊற்ற தெரியாதுக்கு வரோம். நல்லா பார்த்திங்கன்னா போண்டா நல்லா புசு புசு புசுன்னு நல்லா பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குது. பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் தோணுது. இதோட ஒரு பச்சை மிளகா வச்சு கடித்து நம்ம தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். நீ அதுக்கு